அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மூட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும். குறைவான விலையில் நல்ல தரமாக கிடைக்கும். மற்ற ஆப்பிள் மாதிரி இதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்பி ஒரு டைம்னாச்சும் வாங்கி பாருங்கள், அடிக்கடி வாங்குவீங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து தக்காளி சாதம் எப்படி செய்கிறது, குக்கரில் ஒவ்வொருத்தர் சட்டியில் செய்வாங்க, நம்ம குக்கரில் எப்படி கொஞ்சம் வேகமாக செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பட்டை சோம்பு எடுத்துக்கிறோம் அளவாக, ரொம்ப போட வேண்டாம், கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறக்கு இந்த மாதிரி காலையில் நேரத்தில் வந்து திடீர்னு குழம்பு ரசம் வைக்க முடியலன்னா இது மாதிரி டக்குன்னு செய்கிறதுக்கு குக்கரில் செஞ்சுக்கலாம். ஒரு பெல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா. வேகமாக குழந்தைகளுக்கு காலையில் டக்குன்னு செய்ய முடியல, லேட் ஆகிடுச்சுங்கும்போது இந்த மாதிரி குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஆயிரும். சட்டியில் வைக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். அதுக்காண்டி நான் இந்த மாதிரி டிஷ் செய்ய சொல்கிறேன். இந்த மாதிரி தக்காளி 2 தக்காளி வந்து அரிஞ்சு போட்டிருக்கேன். குக்கரில் செய்யும்போது கொஞ்சம் வேகமாக ஆயிரும். ஆனால் சாப்பாடு சட்டியில் செய்கிற கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஊற்றுற தண்ணி பதத்தை பொறுத்து. மல்லித்தூள் போட்டுறேன். தண்ணி எச்சா ஊற்றிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும் சட்டி மாதிரி. ஒரு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும் தக்காளி சாப்பாடு இந்த குக்கரில் செய்யும்போது. இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மல்லித்தூள் போட்டாச்சு. தக்காளி எப்பவும் போல் தாளித்து விட்டுக்கலாம். ஏன் கடுகு போடல அப்படின்னு நினைப்பீங்க, கடுகு சீரகம். இது ஒரு வெரைட்டியில் செய்யலான்ட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னுக்காண்டி நாங்கள் போடுறதில்ல. நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா சூடாகட்டும் தக்காளியுமே. இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் ஊற்றியாச்சு. பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. மொத்தமாக டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. ரொம்ப டைமில் எடுக்காது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம இதை ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் விசில் வந்து உங்களுக்கு தெரியும், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். எத்தனை 3 விசில் விட்டாவே டக்குன்னு ஆயிரும். இதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி மல்லித்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மல்லித்தூள். இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஆவி பறக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. அப்போ இன்னும் கொஞ்சம் நீர் விடும். அப்போ தான் வந்து அந்த சாப்பாடு ஓட்டும்போது நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாலாம் இதில் உப்பு போட முடியாது, சட்டியில் போடுற மாதிரி நம்ம நினச்சிட்டு போட முடியாது. உப்பெல்லாம் நம்ம இப்போவே டிசைட் பண்ணி கரெக்டாக போட்டுருணும். இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பாடு வெந்த அளவு குக்கர் விசில் தெரிஞ்சு சாப்பாடில் தூள் போட்டாலும் செட் ஆகாது. இந்த மாதிரி அரிசி போட்டாச்சு. ஆனால் முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கே தெரியும், அந்த டேஸ்ட் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு தண்ணி எத்தனை அரிசி இப்போ டம்ளர் போட்டுக்கணும், உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. நீங்கள் எப்போவுமே போடுறத விட கொஞ்சம் வீட்டில் வந்து சாப்பாடு லைட்டாக கொல கொலன்னு வைப்போம்னு நினைப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி ஊற்றுறோம். அப்படி ஊற்றும்போது என்னாங்கன்னா பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி கொஞ்சம் பொழு பொழுன்னு நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த மாதிரி பிடிக்காது, கொல கொலன்னு தான் பிடிக்கும். எங்களுக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்காண்டி தண்ணி ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக ஊற்றுறோம். அதனால் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து பொழு பொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வெந்துடும், ஆனால் வந்து லைட்டாக பொறு பொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது தக்காளி சாப்பாடு கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். புதுசாக ட்ரை பண்ணலாம்னு போட்டிருக்கோம். இப்போ விசிலை மூடி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி சாப்பாடு ரெடி. 3 மினிட்ஸ் தான். 3 விசில் விட்டாச்சு, தக்காளி சாப்பாடு ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டன் மறக்காமல் அமுத்திடுங்க. தேங்க்யூ.